ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய புது படங்களுடைய ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கூடிய படங்களுடைய ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்ஸ் ஆஃபீஸில் பார்க்க போகிற திரைப்படம் கோட், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வெங்கட் பிரபுடைய டைரக்ஷனில், யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்கில், வெங்கட் ராஜன் அவங்களுடைய எடிட்டில் மற்றும் சித்தார்த் நூனியோடைய சினிமாட்டோகிராஃபியில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தி கோட். அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தளபதி விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, அஜ்மல், மோகன், யோகி பாபு, மீனாட்சி சௌத்ரி மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, படத்தில் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த பெரிய விஜயை காட்டுவாங்க. அவங்க ஃபேமிலியோட அவர் ஹாப்பியாக இருப்பார். அண்ட் ஆனால் அவர் என்ன ஒர்க் பண்ணுறாருன்னு வீட்டுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பாங்க, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் அப்படின்றதுனால. ஸோ அந்த விஷயத்தினால அவங்களுடைய ஃபேமிலிக்கு வரக்கூடிய பாதிப்பு அண்ட் பர்சனல் அட்டாக் அவங்கள பண்ணுறதுனால அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது. அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் மறுபடியும் அது ஒன்று சேருது. ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு நாட், அவ்வளோதான். அண்ட் இந்த படத்தினுடைய ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா செம மாசாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஆக்டரை தான் நம்ம ஃபர்ஸ்டே பார்ப்போம் படத்தில். அண்ட் இதனுடைய ஆக்ஷன் பிளாக் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு பயங்கரமான ஒரு ஹைப் கொடுத்துட்டாங்க. ட்ரெயின் சீக்வன்ஸில், ஆக்ஷன் பிளாக்கில் நம்மளுடைய எல்லா ஹீரோஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதை தொடர்ந்து நம்மளுக்கு கெஸ்ட் அப்பீரன்ஸில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோகன் அவர்களுடைய வில்லத்தனத்தோடு காட்டி முடிச்சு, அண்ட் அதுக்கப்புறமா ஃபேமிலி ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஸ்னேகா அண்ட் அவங்க மகன், அப்புறமா விஜய் அவங்களுடைய அப்படியே போகும். அண்ட் அதுக்கப்புறமா வெளிநாடுலாம் போவார். வெளிநாட்டில் வரக்கூடிய பிரச்சனைகள் அண்ட் ரொம்ப நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய இளையராஜா சாருடைய ரொம்ப ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம் அந்த சாங்கு. ஸோ ஸ்பாய்லர்ஸ் வேண்டான்றதுக்காக நான் அது என்ன பாட்டுன்னு சொல்லலை. அந்த பாட்டை நம்ம வெளிநாட்டில், அதுவும் ரீமிக்ஸில், யுவனுடைய ரீமிக்ஸில் அந்த பாட்டை கேட்கலாம். அது இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அண்ட் அது முடிச்சுட்டு வரும்போது அவங்களுடைய லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விபத்துன்னு சொல்லலாம். ஸோ விஜயோடைய மகனுக்கு ஒரு விபத்து ஏற்படுது. அண்ட் அதுக்கான காரணம் யார் அப்படின்னு தேடுறதுக்குள்ளே அவங்களுடைய லைஃபே அதுக்குள்ளே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஸ்னேகாக்கும் விஜய்க்கும் சரியான ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. பட் ஸ்டில் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய 2வது குழந்தைய அவங்க ஸ்கூல் கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுவார். அண்ட் அதுக்கப்புறமா அவர் அந்த சீக்ரெட் ஏஜென்ட்லேருந்து வெளியில் ஆஸ் யூஷுவலான, பட் அதில் என்னன்னாலும் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியதில் இமிக்ரேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். அண்ட் மறுபடியும் அந்த ட்ரைனிங் ரிலேட்டடாக வெளிநாட்டுக்கு போகும்போது அண்ட் அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி, ஷாக் எப்படி வேணால் சொல்லலாம். அண்ட் அப்படி பார்க்கும்போது ஒருத்தரை பார்க்குறாரு. அண்ட் அது அவர் மகன் தெரிய வருது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ஃபேமிலி ஹாப்பி ஆகுது. அந்த ஹாப்பினஸ் ஆனால் கொஞ்சம் நாளத்துக்கு மேலே இல்லை. அதனால மறுபடியும் பிரச்சனை ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கான காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க தேடல் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா அவர் அதை கம்ப்ளீட் பண்ணாரா இல்லையான்றதான் படத்தினுடைய மீதி கதை. ஸோ இதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாமே தான் இன்வால்வ் ஆகி வரக்கூடியதாக இருக்கும். அண்ட் எஸ், ஆக்ஷன் பிளாக்னா விஜய் சொல்லவே வேணாம். அவருடைய ஆக்ஷனை அப்படி கொட்டியிருப்பார். அண்ட் இந்த படத்தில் நம்ம அப்பா விஜய், பையன் விஜய்ன்னு சொல்லிட்டு எல்லா விஜயும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாரு. ஸோ அப்பாவுக்கு ஏற்ற அந்த மெச்சூரிட்டியோட சரி, அண்ட் அந்த ஃபேமிலி மேனுக்கான அந்த ஒரு ப்ராசஸ்க்கான அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு 20 இயர்ஸ் பையனாக இருக்கக்கூடிய அந்த ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அந்த சாமாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு விஜய். அண்ட் ஸ்னேகா அவங்களுடைய காம்பினேஷன், வாவ். எஸ், நம்ம ஸ்னேகாவையும் விஜயும் நம்ம பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்கிறது இல்லை. விஜயோட ஒரு சில பேர் தான் டக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன் ஸ்னேகாவை சொல்லலை அப்படின்றது இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ஆன் ஸ்க்ரீனில் அவங்களுடைய பேர் காம்பினேஷன் ரெண்டுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் அது மெச்சூர்ட் ஆக்டிங்கை ஸ்னேகாவும் வெளிப்படுத்தியிருந்தாங்க. அண்ட் அதே போல் படத்தில் பிரசாந்தாக இருக்கட்டும், பிரபுதேவாவாக இருக்கட்டும், அவங்களும் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறோன்றது இல்லாமல் அவ்வளோ அழகாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. லைலா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். அவங்களுக்கு கொஞ்சம் ஹியூமர் அந்த மாதிரிலாம் நிறைய காட்டுவாங்களோன்னு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லைனாலும் அவங்க நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கேரக்டருக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜெயராமன் அவர்களும் இருக்கிறாங்க. யோகி பாபு இன் பிட்வீனில் ஒரு வரி, யோகி பாபு வரக்கூடிய அந்த ட்ராக் பார்த்திங்கன்னா ஒரு காமெடியோட கலந்துருக்கும். அதே போல் இன்னொரு பக்கம் எஸ், வெங்கட் பிரபு படம்னா எப்படி பிரேம்ஜி இல்லாமல் இருப்பார்.
பிரேம்ஜி வரக்கூடிய அந்த சீக்வன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான சீக்வன்ஸாக இருக்கும். பட் அதுலேயும் ஒரு காமெடி ஹியூமர் சென்ஸ் இருக்கும். இது இல்லாமல் பிரேம்ஜி கூடவே வரக்கூடிய, அதாவது வெங்கட் பிரபுனாலே அரவிந்த் ஆகாஷ் அண்ட் இதில் இவர் கூட நடிச்சிருக்காரு, மலேசியா வாசுதேவனுடைய பையன் யுகேந்திரனும் நடிச்சிருக்காங்க ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை 28ல் ஆம்புலன்ஸ் டிரைவராக டான்ஸ் மாஸ்டர் அஜய் அவர் நடிச்சிருக்கிறாரு. அப்புறமா பார்வதி நாயர் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் வந்துட்டு அந்த ஏஜென்ட்ஸ் அவங்க கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். வைபவோடைய கேரக்டரும் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டெரரான ஒரு லுக்கில் நல்லா இருந்திருப்பார். அண்ட் அதுவும் இல்லாமல் இவங்க எல்லாருமே வந்து விஜயுடைய காம்பினேஷனில் வரக்கூடியதாக தான் இருக்கும். அண்டு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பிளாக் வந்து என்ன அது படம் ஃபுல்லாக ஆக்ஷன் பிளாக் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஆக்ஷன் வரும், ஆக்ஷன் வரக்கூடிய சீக்வன்ஸை தாண்டி எமோஷனும் நிறைய கனெக்ட் ஆகிற விதமாக தான் இருக்கும். அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு எமோஷ்னலி விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே ஹீரோக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், இதை தாண்டி நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் வில்லன் கேரக்டருக்கு வந்து அந்த ஒரு லிமிட்டே இல்லாமல் நடிக்கலாம்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து விஜய் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் பார்க்கலாம் நீங்கள் வில்லன் ஷேடில் வரக்கூடிய விஜயில். அண்ட் அதே போல் மோகன் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து நீட்டாக படத்துக்கு அந்த கேரக்டருக்கு என்னவோ அது. இதெல்லாம் தாண்டி இன்னும் 2 ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் வரக்கூடியவங்க இருக்கிறாங்க படத்தில். அவங்கள ஆன் ஸ்க்ரீனில் பார்த்ததுமே நம்மளை தாண்டி அறியாமல் நம்ம கத்த ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு இப்போது நம்மளுடைய கோலிவுட்டில் வந்துட்டு நல்லா ஹிட்டாக இருக்கக்கூடிய ஆக்டர் ஒருத்தர் வராரு. அண்ட் எப்பவுமே நம்மளுக்கு ரொம்ப பிடித்தமான சாமிங்கான ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வராங்க. இது இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் இருந்தும் வரக்கூடிய பர்சனாலிட்டிஸும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளை தாண்டி ஆரவாரப்படுத்தியிருப்போம் ஸ்க்ரீனில் பார்த்ததுமே. எஸ், கிளைமேக்ஸை தொடர்ந்து வரக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே வந்துட்டு சிஎஸ்கே மேட்சுக்கு இன் அண்ட் அரவுண்ட், அதாவது ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும். பட் அங்கே வந்துட்டு சிஎஸ்கே மேட்சும் நடக்கிற விதமாக அப்படி காட்டியிருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஆக்ஷன் பிளாக்காக இருக்கட்டும், படத்தினுடைய ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படத்தினுடைய பிஜிஎம்மை யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் ரொம்ப அழகாக கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் சாங்னுடைய வேர்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த ரீமிக்ஸ் வேர்ஷனாக இருக்கட்டும், மற்ற சாங்லாம் வந்துட்டு ஆன் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து அப்படியே ஃபயர் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு சாங்காக இருந்தது. ஸோ எஸ், எப்பவுமே அஜித் அவர்களுக்கு மட்டும்தான் யுவன் போடுவாரா நல்ல மியூசிக் அப்படின்னு பார்த்தா இல்லை, நான் விஜய்க்கும் போடுவேன்ற மாதிரி இந்த படத்தில் போட்டிருக்கிறாரு. சித்தார்த் நூனியோடைய சினிமோட்டோகிராஃபி இன்னும் கூடுதலான ப்ளஸ் படத்துக்கு. எடிட்டர் வெங்கட்ராஜனுடைய எடிட்டும் வந்துட்டு கரெக்டான ஒரு கட்டிங் அண்ட் ஒட்டிங் பண்ணியிருக்கிறாரு. பட் ஸ்டில் கொஞ்சம் விஜய் ஃபேன்ஸை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ண விதமாக தான் நம்ம வந்து சொல்லணும் வெங்கட் பிரபு அவர்களை. ஏன்னா அந்த குட்டி விஜயை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக காட்டியிருக்கலாம் டிஏஜிங்கில் அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் மட்டும்தான் சொல்லலாம். மற்றபடி ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கமர்ஷியல் மூவி தான் இந்த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, டெஃபினெட்லி சினிமா லவர்ஸ் எல்லாருமே வந்துட்டு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.